அனைவரும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது எம்எஸ்ஸுடன். இன்று நம் காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதிகமான ஆசிரியர்களுக்கு மத்தியிலும் மற்றும் மாணவர்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னதான் என்றால், அது ஜூம் ஆப்பினை எவ்வாறு எம்முடைய டிவைஸுக்கு எமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி டவுன்லோட் செய்து எப்படி இந்த கிளாஸில் இணைந்து கொள்வது அல்லது எப்படி ஒரு கிளாஸினை நடத்தி கொண்டு செல்வது என்பது தொடர்பான சந்தேகம் தான். இதை இலகுவான 4 ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், இதனை ஆரம்பித்து நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். இது தொடர்பான மேலதிக வீடியோக்களையும் நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு நாம் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ முதலாம் ஸ்டெப் என்ன செய்யணும் என்று பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணுமாக இருந்தால், உமது டிவைஸில், அதாவது அதிகமான ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த ஃபோன் ஆக இருக்குது. இது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதுவும் அதிகமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் அதிகமானவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி ஜூமை டவுன்லோட் செய்து கொள்வது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோருக்கு முதலாவது என்ன செய்வோம், போவோம். இந்த ப்ளே ஸ்டோருக்கு போனால் நமக்கு தேவையான எல்லா வகையான ஆப்ஸும் இங்கே இருக்கும். இதில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், நமக்கு தேவையான ஜூமினை நம்ம என்ன செய்யலாம், டவுன்லோட் செய்து கொள்ளலாம். எனவே ஜூம் ஆப் அடித்தால் என்ன செய்யும், அது வரும். சர்ச் பண்ணமாக இருந்தால் ஜூம் க்ளவுட் மீட்டிங் என்று சொல்லக்கூடியது வருது பாருங்கள். இதில் நான் என்ன செய்கிறேன், இங்கே எனக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். நான் உள்ளே போய்ட்டு என்ன செய்கிறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே அன்பார்ந்த ஆசிரியர்களை, இப்போ 2ஆம் ஸ்டெப்புக்கு நாம் போக போகிறோம். ஜூம் ஆப்பினை என்ன செய்கிறது, ஓப்பன் செய்ய போகிறோம். எனவே ஓப்பன் கொடுத்தால் எங்களுக்கு என்ன நடக்கும், ஆட்டோவாக ஜூம் ஆப்புக்கு அது போகும். இப்போ ஜூம் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அங்கனைக்கு ஜாயின் அ மீட்டிங் இருக்குது. அடுத்தது சைன் அப், அதே மாதிரி சைன் இன் 2 விஷயம் இருக்குது. அதாவது சைன் அப்புன்னு சொல்கிறது, நாங்கள் ஏற்கனவே இந்த ஜூம் ஆப்பில் இல்லாட்டி நாங்கள் ஆரம்பத்திலேருந்து என்ன செய்யணும், நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து சைன் அப் ஆகிறது. அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் எங்களோட இமெயிலை கொடுத்து இந்த ஜூம் ஓப்பன் பண்ணி இருந்தால் இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த ஜூம் இன்னை அதாவது சைன் இன் பண்ணி நாங்கள் உள்ளக போக போகிறோம். இது 2க்கும் மேலதிகமாக இருக்கிறது ஜாயின் அ மீட்டிங். அதாவது நாங்கள் அவசரமாக ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் பங்கு பற்றணும் என்றால் நாங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், ஜூம் இன்னில் எங்களுக்கு ஜாயின் அ மீட்டிங்க்கு போகலாம். எனவே நான் முதலாவது என்ன செய்கிறேன், ஜாயின் அ மீட்டிங்க்கு போகிறேன். இப்போ எங்களை கேட்டிருக்கு மீட்டிங் ஐடி, அதே மாதிரி அந்த மீட்டிங்க்கான பாஸ்வேர்டை கேட்கும். இது எங்களுக்கு ஏற்கனவே யார் சார் ஆசிரியர்களாகட்டும் அல்லது யார் சார் எங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதனை செக் பண்ணி நாங்கள் போடுவோம். உதாரணத்துக்காக நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு மீட்டிங் ஒன்று உருவாக்கி நான் இதுக்கு போட போகிறேன். ரைட், மீட்டிங்க்கு ஜாயின் ஆகுது. இப்போ பாஸ்கோட் கேட்குது. இதுக்கு பாஸ்கோட் நான் அடிக்கிறேன். ரைட், இப்போ எங்களுக்கு என்ன செய்வாங்க, இதனை எங்களுக்கு எங்களோட மெஷினில் எங்களுக்கு அல்லது யார் அந்த மீட்டிங்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போயிடும். அவங்க அட்மிட் பண்ணால் தான் எங்களுக்கு என்ன செய்யும், இது அலவுட் பண்ணும். ஜாயின் மீட்டிங்க்கு போயிட்டு எப்படி ஒரு கிளாஸை அட்டெண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இப்போ நாம் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு எப்படி மாணவர்களை இந்த ஜூம் மீட்டிங்க்கு அழைப்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த சைன் அப் என்றதில் என்ன இருக்குது என்று போயிட்டு பார்க்க போகிறோம். இதன் மூலமாகத்தான் இந்த ஜூம் ஆக்டிவ் ஆகும். எனவே சைன் அப் பண்ணுறோம். எங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கலாம். நம்மளோட இமெயிலை என்ன செய்யலாம், நாங்கள் உட்படுத்தலாம். எனவே எங்களோட இமெயில் நமக்கு தெரிஞ்ச நம்ம யூஸ் பண்ணுற இமெயிலை கொடுத்தால்தான் அதுக்கு வெரிஃபிகேஷன் வரும். எனவே நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்னன்னு கேட்கும். நம்ம அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தால் சைன் அப் ஆகலாம். இப்போ பாருங்கள், ஆக்டிவேஷன் இமெயில் சென்ட், அதாவது நம்ம கொடுத்த இமெயிலுக்கு ஒரு அட்ரஸ் வரும். அதில் ஆக்டிவேட் பண்ணவா அப்படின்ட்டு கேட்கும். பாருங்கள், எங்களுக்கு வருது
ஜூம் அக்கௌண்ட் சைன் அப் இதில் பாருங்கள் கேட்டிருக்கு, கடைசியில் கேட்கும் இதுக்கு எங்களுக்கு சைன் இன் ஆகவா அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன செய்கிறேன், சைன் இன் ஆகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஆக்டிவ் ஆகி இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஜூமுக்கு போகுமா என்று கேட்குறதுக்காக எங்களுக்கு லான்ச் ஜூம்னு தந்திருக்காங்க. அதை நாங்கள் கிளிக் பண்ணினால் எங்களோட ஜூம் ஆப்புக்கு ஒட்டோவாக இது என்ன செய்யும், போயிடும். ஓகே, அன்பார்ந்த ஆசிரியர்களை, நாங்கள் 2 ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அதாவது ஒரு ஜூமினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், 2வது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் உடனடியாக ஒரு ஜூம் மீட்டிங்கினை தயாரித்து மாணவர்களுக்கு கிளாஸ் செய்யணும் அப்படியா இருந்துச்சுட்டால் நாங்கள் என்ன செய்யணும் என்று பார்க்க போகிறோம். எனவே முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும், நம்மளோட ஜூமில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 4 ஐக்கனில் முதலாவது ஐக்கன் நியூ மீட்டிங் இருக்குது. இதனை நான் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினால் எங்களுக்கு கட்டாயம் 2 விஷயம் கேட்கும். அதில் முதலாவது வீடியோ ஒன்று இருக்குது. அது எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், ஆனால் ஆஃப் பண்ணி நம்ம மீட்டிங்கை ஆரம்பிப்பது மிகவும் சிறந்தது. இது எங்களோட செக்யூரிட்டிக்கும் மிகவும் மேலான ஒன்றாக இருக்குது. எனவே ஸ்டார்ட் மீட்டிங்கை கொடுக்குறேன். ஜூம்ண்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கனை, மேலே இருக்கக்கூடிய ஐக்கன் அழுத்தனமாக இருந்தால் ஜூம் தொடர்பான விடயங்கள் கீழே வரும். இதில் ஜூம்ட ஐடி, ஜூமில் யாரை ஹோஸ்ட் பண்ணுறது, இதில் பாஸ்வேர்டு என்ன, அதே மாதிரி இதில் இன்விடேஷன் லிங்க் என்னென்று வரும். இதில் இன்விடேஷன் லிங்க்கை நாங்கள் அழுத்தினமாக இருந்தால் இன்விடேஷன் லிங்க் எங்களோட கிளிப் போர்டுக்கு என்ன செய்யும், காப்பி ஆயிரும். அதுக்கு பின்னர் நாங்கள் என்ன செய்யலாம், அதனை நாங்கள் வாட்ஸ்அப்புக்கோ அல்லது எங்களோட கண்டெக்ட்ஸுக்கோ என்ன செய்யலாம், நாங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதனை என் வாட்ஸ்அப்புக்கு என்னுடைய மாணவர் இருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதனை ஷேர் செய்ய போகிறேன். ஓகே, ஜூமினை எப்படி நாங்கள் உருவாக்கி எப்படி நாங்கள் கிளாஸ் ஒன்று செய்கிறது என்பது தொடர்பாக 4 ஸ்டெப்பில் முழுமையாக இங்கே பார்த்துட்டோம். அடுத்த காணொளியில் இந்த ஜூம் தொடர்பான ஒவ்வொரு ஐக்கனையும் பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஒரு ஃபோனில் எங்களுக்கு என்னென்னத்தை ஷேர் பண்ணலாம், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாம், ஒரு பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ண இயலுமா, ஒரு ஒயிட் போர்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ண இயலுமா, அதே மாதிரி எங்களோட ஃபேஸை நாங்கள் ஷேர் பண்ணுறது எப்படி தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் பல காணொளிகள் வர இருப்பதனால எங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்துவதை நீங்கள் மறக்கவே கூடாது, கட்டாயம் அழுத்துங்க. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய காணொளிகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பதன் மூலம் நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கலாம். எனவே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.